அடுத்த பாடல் 1782. தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன். முதல் முடிய அடி. தரிக்கின்ற அப்படின்னா தரித்தல். இந்த உடையை தரித்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்ப போட்டிருக்கார் இந்த உடைய போட்டிருக்கார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க எதை தரிச்சிருக்கு யாருன்னா பல்லுயிருக்கு அப்படிங்கிறாரு. பல்லுயிர்னா பலவிதமான உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாமே தரிக்கின்ற அப்படிங்கிறாரு. அப்ப தரிச்சிருக்கு, எதை தரிச்சிருக்கு? எல்லாமே ஒரு உடம்ப தரிச்சிருக்கு. 5 பூதங்களான ஒரு உடம்பை தரிச்சிட்டு வந்திருக்கு. இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, 5 பூதங்களான சதை பிண்டம் ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள தண்ணி இருக்கு, நீர், நெருப்பு இருக்கு, ஆகாச தத்துவம் இருக்கு. எல்லா தத்துவங்களும் இதுக்குள்ள 5 பூதங்களுக்கான தத்துவங்களும் இந்த உடம்புக்குள்ள அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த உடம்பை தரித்து கொண்டு பிறவி எடுக்கின்ற பல்லுயிருக்கு, எல்லா உயிர்களுக்குமே எல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாத்துக்குமே தலைவனாக அங்க இறைவன் மட்டுமே இருக்கின்றான். எதாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய கிருமி என்று ஒன்று, ஓர் உயிரி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு உயிர் தான். அதற்கும் இங்கு இறைவன் தான் தலைவனாக இருக்கின்றான். எப்படி தலைவனாக இருக்கின்றான் அப்படின்னா, அந்த இறைவன் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றாரோ, ஒரு தர்மத்தை நம்ம முதல் அடி பாடலே பார்த்திருப்போம். தர்மம் முதல் பாடல இறைவனுக்கான தர்மம் ஒன்று சொல்லியிருப்போம். இறைவன் எல்லாத்தையுமே இங்க வகுத்து விதித்து வைத்திருக்கின்றார். அதுதான் இங்க ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தின் வழியாக சொல்லி கொடுத்துருக்கு. அப்படித்தான் இந்த உடம்பு எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு பறவை பறக்குது, நம்ம விட அறிவு குறைந்த ஒரு ஜீவராசி தான். நம்ம விட அறிவு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பறவை பறக்குது, அப்ப நான் ஏன் பறக்கக்கூடாது அப்படின்னு மனுஷன் போய் பறக்கணும்னு நினைச்சான்னா அது வாயு சாத்தியமா? அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இறைவன் அதற்கு என்று ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறாரு, மனுஷனுக்கு என்று வேற ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காரு. அப்ப பறப்பதற்கான ஆற்றலை உள்ள என்ன பண்றாரு, இங்க தலைவனாக இருந்து கட்டளை கொடுத்து ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கட்டளையை கொடுத்து செய்ய வைக்கிறார். மண்ணுக்குள்ள வாழ்ற உயிரினம் கூட இருக்கு, மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியிலே வராது. தண்ணிக்குள்ளேயே வாழ்ற உயிரினம் இருக்கு, வெளியிலே வராது. மனுஷன் அது போல வாழ முடியுமா? நான் மண்ணுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன்னு வாழ முடியுமா? செத்து போயிடுவான். தண்ணிக்குள்ளே போய் வாழ முடியுமா? செத்து போயிடுவான். ஸோ எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்து ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இங்க சம்பிரதாயத்தை இறைவன் கொடுத்திருக்கார், தர்மத்தை கொடுத்திருக்கார். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், அப்பதான் நீ இதெல்லாம் கத்துக்க முடியும், அனுபவிக்க முடியும், மும்மலம் போகும்னு சொல்லிட்டு விதிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அதற்கு தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருந்து. இத இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இருக்கின்ற தன்மை, இறைவன் என்ன மாதிரியான தன்மையில் உள்ளே இருந்து கட்டளை இட்டு கொண்டு இருக்கின்றாரோ அதனுடைய தன்மை இருக்கு இல்லையா, எப்படி இறைவன் உள்ளந்து கட்டு பண்றாரு, அதை ஏதும் உணரார் அப்படிங்கிறாரு. எதுவுமே தெரிஞ்சிக்காதவங்க அப்படின்னு சொல்றாரு. நாம கூட இங்க இன்னும் தெரிஞ்சுக்கலதான். எப்படி நமக்குள்ள இந்த இறைவன் தலைவனாக இருந்து கட்டளை இட்டுட்டு தான் இருக்காரு, நமக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ போன வகுப்புல நம்ம சகசரதளம் வச்சு ஒன்று பார்த்துருந்தோம். சகசரதளம் தான் பல விதமான உடம்புக்கான அறிவெல்லாம் அதுதான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோம், தூரத்தில் ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி இருக்கு, நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது, உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். இது இயல்பா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆனா இதற்கு உள்ள நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சிருக்குமா? தண்ணி குடுக்கணும்னு நினைச்ச அடுத்த வினாடியே எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருவோம். நம்ம காலுக்கு யாராவது கட்டளை இட்டோமா, நான் தண்ணி குடிக்க போறேன், காலே நீ எந்திரி, நீ உட்கார்ந்துருக்க உடம்பே நீ எந்திரி, நடந்து போ, அந்த தண்ணி பாட்டில் இருக்கு அது வரைக்கும் நீ நடந்து போ, அங்க நடந்து போன்னு நீ நில்லு, நம்ம காலுக்கு ஏதாவது கட்டளை கொடுத்துருக்கோமா? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் உடம்பு நமக்கு சிந்தனை வழியாக உள்ளே இருந்து எனக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது என்பதை நம்முடைய சிந்தனை வழியாக நமக்கு கொடுக்கின்றது. அப்போ உடம்புக்கு ஒரு மசில் மெமரி ஒன்று இருக்கு, இறைவன் கொடுத்துருக்காரு, ஒரு தன்மையை கொடுத்துருக்காரு. உனக்கு தண்ணி தேவைன்னா நீ போய் கேளு. யாருக்கிட்ட கேட்கணும்? நரம்பு வழியா என்ன சிந்தனைகிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்லி உள்ள கட்டளை இட்டிருக்காரு தலைவனாக இருந்து. அப்போ உடம்புக்கு தண்ணி வேணும் போது அதுதான் கேட்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, எனக்கு அகங்காரம் அந்த இடத்துல வந்துடுது, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, ரைட்டு, நான் போய் தண்ணியை குடிச்சேன், இப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அதற்கு உள்ள இறைவனுடைய செயல் எவ்வளவு இருக்கு? உடம்புக்கு தண்ணி தாகம் கேட்கணும் போது அதற்கு ஒரு தன்மையை படைத்திருக்கிறார், கட்டளை இட்டு வச்சிருக்காரு உள்ள, உடம்பே நீ போய் கேளுன்னு. இப்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னு இப்ப காலுக்கு ஒரு கட்டளை எல்லாம் இறைவன் கொடுத்து வச்சிருக்காரு, நீ தானா எந்திரிச்சு போ, தண்ணி வேணும்னு நினைச்ச அடுத்த வினாடி கால் எந்திரிச்சிரும். தண்ணி எடுக்கிற இடத்துக்கு போனோடனே கால் தானா நின்றுடும்.
கை தானா தண்ணி பாட்டிலுக்கு போவோம், தானா மூடிய திறக்கும், தானா கழுத்து மேல தூக்கும், தானா தண்ணியை எடுத்து குடிப்போம். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கட்டளை இருக்கோமா? தலையை நீ மேல தூக்கு, வாயை நீ தொற, நான் தண்ணியை ஊத்துவோம், இந்த கையை வந்து தண்ணியை உள்ள ஊத்துவோம், இப்படி எதையாவது நம்ம என்னைக்காவது செஞ்சு வச்சிருக்கோமா? தன்னிச்சை செயலாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தன்னிச்சை செயல்தான் இறைவன் உள்ளே இருந்து இங்கு கட்டளை இட்டு கொண்டே இருக்கின்றார். அதான் தன்மை இந்த இடத்துல. இத ஏதும் உணரார் அப்படிங்கிறாரு. நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? நிச்சயமா உணரவே இல்லை. இப்ப பேசும்போது கூட நம்ம இந்த இப்படி ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர்த்து இதை உணர்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. அதைத்தான் ஏதும் உணரார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அடியில என்ன சொல்றாரு? 3வது அடியில, பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்தெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பிரிக்கின்ற விந்து. ஸோ எதை வந்து ஒரு விஷயத்தை வந்து விந்து பிரிக்குது அப்படின்னு சொல்றாரு. விந்து என்றால் வெளிச்சம் என்று பொருள் பல இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் விந்து என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கு. நம்ம இடத்திற்கு ஏற்றார் போல் பொருள் உள்ள இந்த இடத்துல சுத்தமாயை அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கலாம். மாயை தான், ஆனால் அது சுத்த மாயை. இங்க சுத்த மாயை, அசுத்த மாயை, இப்படிலாம் நம்ம 5வது தந்திரத்துல படிச்சிருப்போம். சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு சொல்லலாம் படிச்சிருப்போம் நிறையா. இந்த சுத்த சைவத்தில் படிச்சிருப்போம் நிறையா. சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடுஞ்சுத்த சைவம், இதில் நிறையா படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல விந்து என்பதற்கு சுத்தமாயை என்று பொருள். அப்போ பிரிக்கின்ற விந்து அப்படின்னா இறைவனிடமிருந்து ஒரு பொருள் வந்து நம்மளை பிரித்து வச்சிருக்கான். மாயை என்ற ஒன்று பிரித்து வைத்திருக்கின்றது. 2.5 கலக்க விடாம பிரித்து வச்சிருக்கு இந்த இடத்துல. சாதாரணமா மாயையே இந்த இடத்துல முழுமையாகத்தான் பிரிச்சிருக்கு. ஆனால் ஒருவர் ஞானம் அடைந்தாலும் சரிங்களா, அவர் உலக ரீதியாக ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக இறைவர் அவரது உடம்பை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது, ஒருத்தர் சமாதி நிலையில இருக்காருன்னு வச்சுக்குவோம். இறை நிலையில, சமாதி நிலையில, தானே இறைவன் என்ற நிலையில இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் இறைவனோட 2.5 கலக்கலை, ஆனாலும் இன்னும் உடம்போடு தானே இருக்காரு இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன ஆயிடுது? அவர் இறைவனோடு இங்கு பிரிந்துதான் இருக்கின்றார். சுத்தமாயில தான் இருக்காரு, ஆனாலும் பிரிந்து இருக்கின்றார். இதை இன்னும் நல்லா பார்க்கணும்னா நம்ம 5 தெய்வங்கள் படிப்போம். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் சொல்லி 5 விதமான தொழில்களை செய்யக்கூடிய தெய்வங்களை படிப்போம். இந்த தெய்வங்கள்லாம் கூட மனித ரீதியாக இருந்து தியானம் செய்து நானே இறைவன் என்ற நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு போய் நின்று உலக காரியங்களுக்காக ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் கூட அந்த சுத்தமாயில் இருப்பவர்கள் தான். அது திருமணத்துல மூவகை சீவ வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு, அதுல இருக்கும் இதெல்லாம். ஏன்னா இங்க பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டா உடனே திரும்பி பார்ப்பாரு, யாரோ என்னை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு. அவர் சுத்தமாயில் இருக்கார். ஆனால் அவர் இறைவனோடு 2.5 கலக்கலைங்க. தனித்துத்தான் நின்று தானே இறைவன் என்ற நிலையில இருந்தாலும் தனித்துத்தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு சுத்தமாயாக இருந்தாலும் இந்த இடத்துல இறைவனோடு இருந்து அவரை பிரித்து வைத்திருக்கின்றது இது இந்த மாயை. அதான் பிரிக்கின்ற விந்து அப்படின்னு சொல்றாரு. இத என்ன பண்றாரா? பிணக்கு அறுத்து எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பிணக்கு அப்படின்னா என்ன? இறைவனோட 2.5 கலப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எவையவையெல்லாம் இருக்கின்றதோ இவை எல்லாம் தான் பிணக்கு. இந்த பிணக்கு என்று சொல்லப்படுவது பந்தம், பாசம், ஆசைகள், இது எல்லாமே பிணக்கு தான். இது எல்லாத்தையுமே அறுத்து எல்லாம் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் சுத்தமா இறைவன் அறுத்துறாராம் இந்த இடத்துல. எப்ப இருக்கிறாரு? இப்ப 2வது அடியில ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? இறைவன் என்ன தன்மையில உள்ள இருக்கிறாரு, இது எதுவுமே உணராம இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இத உணர்றாங்கள, யாரு உணர்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்றாரு? இந்த இறைவனை அடையா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல அறுத்தர்றாராம். இந்த இடத்துல அறுத்து எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அடியில் என்ன சொல்றாரு? கரு கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. கரு என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு மூலம் என்று பொருள், அடிப்படை. ஒரு இதுக்குமே அடிப்படையா ஒன்று இருக்கும் இல்லையா, ஆதாரமாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதான் இந்த இடத்துல கரு. இந்த மொத்த அண்ட சராசரங்களுக்குமே எது அடிப்படை, ஆதாரம், மூலம் என்று பார்த்தால் இறைவன் தான் இங்கு. ஸோ அதான் கரு என்று சொல்லப்படுவது மூலம் என்று பொருள். ஸோ கரு கொண்ட ஈசனை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே இங்க மூலமாக இருப்பது ஈசன் தான். ஈசன் என்றால் யார்? இந்த இடத்துல எல்லா பொருட்களுக்குமே தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் தான் ஈசன். தலைவன் என்று பொதுவாக பெயரை சொல்லிடலாம். அவர் யாருப்பா? இந்த ஊருக்கு தலைவர், இந்த நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிடலாம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் தான் இங்கு ஈசன். அந்த பதவிக்கு, அந்த தலைவன் என்ற பதவிக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் ஈசன்.
இந்த ஈசன் என்ற வார்த்தை கூட பல முறை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம இங்கே தெரிஞ்சிக்காம இருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருப்பா அந்த தலைவன்? இப்போ உணராருன்னு சொன்னார் இல்லையா? உணர்ந்துட்டோம்னா உணர்ந்த பின்பாக அவரை பார்க்கும்போது அவர் தலைவனாக தெரிய மாட்டார், ஈசனாக தெரிவார். ஸோ அந்த ஈசனை கண்டு கொண்டேனே அப்படிங்கிறார். யாரு? திருமூலர் சொல்றாரு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சம்பிரதாயம் போன பாடலில் பார்த்தோம், சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது. அதை யாராவது ஒருத்தர் கடைபிடிச்சாங்கன்னு அகங்காரத்தோடு இருந்தால் கூட சரி, அவங்க சரியாக கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு இறைவன் இங்கே முக்தி விடுதலையை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். என்ன மாதிரியான முக்தி விடுதலையை கொடுக்குறாரு, என்ன மாதிரி அவருக்கு உள்ள இருந்த அந்த மாயை ஆசைகள்லாம் அடித்து திருத்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக போக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா? எப்படி போக்குறாரு அப்படின்றத இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்போ இப்போ அகங்காரத்தோடு ஒரு மனிதன் இருந்தாலும் அவருக்குள்ள இறைவன் தானே இருக்காரு. எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய இறைவன் தான் அந்த அவருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். இப்போ அவர் நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கும்போது அதை அவர் உணராமல் இருக்கின்றார். ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் என்ற அகங்காரத்தோடு இருந்தாலும் தர்மப்படி ஒருத்தர் வாழ்றாருன்னு வச்சுக்குவோம். சம்பிரதாயப்படி இறைவன் வகுத்த சம்பிரதாயப்படி தர்மப்படி ஒருத்தர் வாழ்றாருன்னு வச்சுக்குவோம். இறைவன் முதல்ல என்ன பண்றாரு, அவருடைய அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா போக்கும்போது என்ன உணர வைக்கிறாராம்? இப்ப எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கின்றார் என்பதை அவர் உணர வைக்கின்றார் முதல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கல, இன்னைக்கு நம்ம இறைவன் இருக்காருன்னு வார்த்தையில தான் தெரிஞ்சுக்கிறமே தவிர்த்து நம்ம இன்னும் உணரல. ஆனால் சம்பிரதாயப்படி தர்மப்படி யார் ஒருத்தர் வாழுகின்றாரோ அவர்களுக்கு இறைவன் என்ன பண்றாரு, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இந்த மரத்தை பாரு, அதுக்குள்ள இறைவன் தான் இருக்காரு. உனக்குள்ள எந்த இறைவன் தலைவனாக இருந்து, நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, காலுக்கெல்லாம் இறைவனுக்கு ஒரு தன்மையை உள்ள கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சிந்தனையை கொடுத்து வச்சிருக்காரு, தாகம் எடுக்க ஒரு சிந்தனையை கொடு. அதுபோல ஒரு மரம் இருக்குன்னா அதற்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கும். இறைவன் தலைவனாக இருந்து தண்ணியை எப்படி உறிஞ்சிக்கிறது, சூரிய வெளிச்சத்தை எப்படி வாங்கிக்கிறது, எப்படி இலையை புதுசா உறுத்த, எல்லா தன்மையும் இறைவன் அந்த மரத்துக்கு கொடுத்துருப்பார். அதுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவனை என்ன பண்றாரு, இந்த சம்பிரதாயப்படி வாழ்பவர்களுக்கு இறைவன் உணர வைக்கின்றார். அப்படி உணர்ந்த பின்பாக அவருக்கு இறைவனை அடைய தடையாக இருக்கின்ற அந்த மாயைகளை முழுமையாக இங்கு அறுக்கின்றார். அறுத்த பின்பாக அத்தனை பொருட்களுக்கும் மூலமாக கருவாக இருக்கக்கூடிய அந்த ஈசனை அவர் இங்கு தெரிந்து கொள்வார். ஸோ அப்படி திருமூலர் என்ன சொல்றாரு, அப்படி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பதற்கு சான்றாக அவர் இங்கு நிற்கின்றார். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம், சம்பிரதாயப்படி வாழ்ந்தால் எப்படி அகங்காரம் போகும், அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்கலாம். அதற்கு சான்றாக தானே தன்னை முன்னிலைத்தி கண்டு கொண்டேனே அப்படிங்கிற, இப்படி வாழுங்க, இப்படி இருந்தால் அதை இறைவனை வந்து பார்த்துடலாம், அப்படி நான் பார்த்துட்டேன். ஸோ நான் பார்த்தது சான்றாக நான் சொல்கிறேன், நீங்களும் அதை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. பார்க்க ரொம்ப எளிமையான பாடல் தான், ஆனால் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட பாடல் இது.